நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு அராபி வந்துட்டு, யா ரசூலல்லாஹ், எனக்கு அதிகமா குர்ஆன்லாம் ஒன்றும் ஓத தெரியல, எனக்கு ஏதாவது திக்ருகள் இருந்தால் சொல்லித்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அவர் சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், இதுவெல்லாம் நான் சொல்லுகிறேன், ஆனால் இதுவெல்லாம் என்னுடைய ரப்புக்காக. ஹாதா லி ரப்பி, இது என்னுடைய ரப்புக்காக. வ மாதா லி, எனக்காக நான் என்ன சொல்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஸுக்னி என்கிற இந்த துஆவை நீங்கள் ஓதுங்கள். இந்த துஆக்களிலேயே ஆகச் சிறந்த துஆ என்பதையும் சொல்லி தருவார்கள். ஆம், நாம் இந்த துஆவை எந்த இடத்தில் ஓதுகிறோம் என்பது உங்களுக்கு தெரியுமா? எல்லா தொழுகையின் போதும், எல்லா ரக்அத்தின் போதும், 2 சுஜூதுக்கு மத்தியிலே நாம் அமரக்கூடிய அந்த வேளையில் இந்த துஆவை நாம் ஓதி வருகிறோம். ஆனா நிறைய பேர் வேகமா அதை ஸ்கிப் பண்றனால அந்த துஆவை ஓதுவதற்கான அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைப்பது கிடையாது. அன்பானவர்களே, துஆக்களில் ஆகச் சிறந்த துஆ என்றால் தொழுகைக்கு பின்னால் நாம் எல்லா விதமான ரக்அத்திலும் இந்த துஆவை ஓதி இருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இது போன்ற எல்லா விதமான திக்ர்களையும் துஆக்களையும் ஓதுவதற்கான தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.